ஆனந்தராகம் சீரியல்ல இருந்து சீரியல் ஆக்ட்ரஸ் குவிட் பண்ணிருக்காங்க. இதை கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அட் த சேம் டைம் இனிமேல் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். சன் டிவில ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் ஆனந்தராகம். அவ்வளோ அழகா எல்லாருமே நடிப்பாங்க. கதையும் சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுல அபி அப்படின்ற ரோல்ல ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர்ல நடிக்கிறவங்க தான் நம்ம ஸ்வேதா. சூப்பரா நடிப்பாங்க. ஹீரோயினோட தங்கச்சியா பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ நல்லா நடிப்பாங்க. வாய் பேச முடியாத மாதிரி, ஆனா ரொம்ப அழகா அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி இருந்தாங்க. பட் இப்படி இருக்கும்போது இனிமேல் ஸ்வேதா இந்த சீரியல்ல நடிக்க போறதில்ல, நான் குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட 750 எபிசோட்ஸ் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட என்னோட சாப்டர் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அதாவது நான் வந்து இந்த சீரியல்ல இருந்து குவிட் பண்றேன் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய போஸ்டும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் குவிட் பண்றேன் 750 எபிசோட்ஸோட. அபி வந்து எனக்கு என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு ரோல், என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த கேரக்டரை. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த அபியோட கேரக்டருக்கு நீங்க கொடுத்த லவ்வுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு. ஸோ இந்த அபி அப்படின்ற கேரக்டரோட என்னோட சினிமா கெரியரை நான் வந்து என் பண்றேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒரு நல்ல தொடக்கத்துக்கு ஆரம்பம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸ். சரி, இதில் குவிட் பண்ணாலும் வேற ஏதாச்சும் சீரியல்ல வருவாங்கன்னு பார்த்தா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சுக்கெல்லாம் தெரியல. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, ஆனந்தராகம் சீரியல் பார்ப்பீங்களா? அதில் உங்களுக்கு அபி பிடிக்குமா? அவங்க ரீப்ளேஸ் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.